ஹாய் ஹலோ வெல்கம் டு குக் வித் நந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பருப்பு தோசை தாங்க. இது பருப்பு அடைனும் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா பருப்பு ஸ்வீட் தோசை அப்படின்னு கூட சொல்லலாம். சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. அதுக்கு துவரம்பருப்பு இல்லை பாசிப்பருப்பு ரெண்டுத்தில் எந்த பருப்பு வேணால் நீங்கள் எடுத்து நல்லா வேக வச்சு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட நான் கருப்பட்டி ஆட் பண்ண போகிறேன். வெல்லம் இல்லை, கருப்பட்டி. நீங்கள் கருப்பட்டி ஆட் பண்ணி செய்கிறப்ப குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்பவும் சரி, நமக்கும் சரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ கருப்பட்டியை நம்ம கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஸ்லோவில் வச்சே கொதிக்க வைங்க. இப்போது நம்ம பெரிய பவுலில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பருப்பை சேஞ்ச் பண்ணிவிட்டு இது கூட கோதுமை மாவு ஆட் பண்ண போகிறேன். அப்போ தான் தோசைக்கு ஒரு ஹெல்த்தியான நம்ம ஒரு டின்னரோ சரி, இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டோ சரி, இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை சாப்பிடலாம். கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கலருக்காக நான் மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை உங்கள் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா இந்த சைடு நம்ம கொதிக்க வச்சுருந்த கருப்பட்டி அது நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி பவுலில் வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம தோசைக்கல்லில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் பொறுமையாக ஸ்லோவாக வச்சு செய்யுங்க. கேஸை ஸ்பீடில் வச்சு செஞ்சிங்கன்னா அந்த அளவுக்கு கரெக்டாக வராது. ஸ்லோவாக வச்சு செய்கிறப்ப செம்ம டேஸ்ட்டாக ப்ளஃபியாகவும் வந்திருக்கும். இதை நீங்கள் மைதா மாவில் கூட செஞ்சு சாப்பிடலாம். பட் ஆனால் மைதா மாவை விட கோதுமை மாவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ பசங்களுக்கும் சரி, நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.